நம்ம இதுக்கு போட்டுக்கலாம். தகப்பனே நன்றி ஆளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபைகள் நிறைந்தவரே நன்றி ராஜா, போதுமானவரே நன்றி ராஜா, புதுமைகளை செய்கிறவரே நன்றி ராஜா, ஆராதனைக்குரியவரே நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிகாரியே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிரதான ஆசாரியரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்களுக்காக வேறொரு பலி செலுத்தப்படுவது இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, அதற்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பழுதற்ற பலியே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பழுதற்றபடியே உமை நன்றியோடு துதிக்கிறோம். குற்ற நிவாரண பலியே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு பிரியம் உள்ளவரே, ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. சகலத்தையும் சத்துனுடைய சகல கிரியைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. வல்ல வாக்குத்தத்தங்களை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் நாவிலை ஜீவனை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. இதோ வார்த்தையினாலே சகல நோய்களையும் விரட்டுகிற ஆண்டவரே, அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரே, அந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேற்ற வாழனே உமக்கு நன்றி அப்பா. அதிசய கர்த்தரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே நன்றி அப்பா. நித்திய பிதாவே நன்றி ராஜா. சமாதான பிரபுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். இதோ உங்களுடைய பிரசன்னத்தினாலே வருகிற விடுதலை ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வதாகப்பா. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும். இதோ இந்த காற்றலையில கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய பிரசன்னம் உண்டாய் இருக்கும்படியாய் கேட்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். நாம் அவரே நம்மளுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை அவர் சிலுவையிலே அவருடைய தழும்புகளினாலே நம்மை குணமாக்கி இருக்கிறார். சிலுவையில் ஏற்பட்ட தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி நம்மிடத்துல அணுகுவது இல்லை, வாதை நம்மிடத்துல அணுகுவது இல்லை. இது யாவும் நம்மிடத்துல இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துல வியாதிகள் இருக்க முடியாது. அது பாவத்தினுடைய விளைவோ சாபத்தினுடைய விளைவோ அதை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு இருக்கிறார். அதனால நம்முடைய சரீரத்துல இருக்க முடியாது என்கிற அந்த சத்தியமே நம்மளுக்கு விடுதலையை தரும். அப்போ தேவன் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார் என்று அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேலே நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவன் சிலுவையிலே செய்து முடித்த பிற்பாலே நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதிலே முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடுகிற
செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனை நாம் விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். தேவன் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். அதே போல எதை செய்தாலும் நாம் இயேசுவின் நாமத்தோடு கூட பிதாவை முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதே போல நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாம் மனிதர்களுக்காக நாம் செய்யாதபடி எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தது உண்டானால் நாம் மேலானவைகளையே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அவருடைய வலது பாரசத்திலே இருக்கிற காரியங்களையே நாம் தேட வேண்டும். பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷனை நாம் எப்படி நம்மளாலே தரித்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த மனம் புதிதாகிறதுனாலே, நாம் இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் நம்முடைய பார்வைகளை ஒரு விஷயத்துல அதனுடைய பார்வைகளை நாம் மாற்றி சிந்திக்கிற பொழுது, தேவ வார்த்தையின்படி நாம் அதை சிந்திக்கிற பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல காரியங்களை, தேவ திட்டங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கங்களையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் நமக்குள்ளே குறைபாடு உண்டென்று சொன்னால் நமக்கு கிறிஸ்து மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூரண கட்டாகிய இயேசுவினுடைய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது நியாயமோ தவறோ, நியாயத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படி நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். அவர்கள் செய்கிறது நியாயமே இல்லாமல் இருக்கலாம், முகாந்தரம் இல்லாமல் நம்மளை கோபப்படுத்தலாம், நம்முடைய முதுகை தரையாக்கி இவர்கள் நடந்து போகலாம், இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புறாங்க, இவங்க ஈச்சவாய் கூட்டம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனா என்ன சொன்னாலுமே கூட நம் தேவ வார்த்தையின்படி எனக்கு நீதி செய்கிறவர் என் தேவன், அவரே என் நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று தேவன் மீது நாம் சார்ந்து, நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படியாக நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது, அந்த ஃபேஸ் ஐடி நான் சொல்லியிருந்தேன், எப்படி இந்த போன் ஆப்ல எல்லாம் நம்மளுடைய ஃபேஸ காட்டின உடனே அந்த இதுல எல்லாமே எப்படி ஓபன் ஆகி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம போய் பண்றோமோ, அதுல ஒரு நியூஸ பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம், ஃபேஸ்புக் போகலாம். அப்படி எப்படியாக அத்தனை பேங்க்ல நம்ம டிரான்சாக்சன் பண்ணலாம். அப்படி எல்லா காரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் ஐடி மூலமாக நாம் எப்படி நம்ம ஃபேஸ் ஐடி மூலமாக இந்த போனுக்குள்ள நுழைகிறோமோ, அதே போல உங்களுடைய ஃபேஸ் ஐடி நீங்க தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு டோஸ்குள்ளையும், ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளையும் நம்ம போகலாம். நம்மளுடைய பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், ஃபீலிங் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், எமோஷனல் காரியங்களா இருக்கட்டும், பழைய ட்ராமாஸ் வூன்ஸா இருக்கட்டும், என்ன போற்றல்ல நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகணுமோ, சோ அந்த இடத்துல நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூவை கொண்டு வருவார். நம் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் அநேகர் கேட்கிற பொழுது, சியோனின் சிறையிருப்பை திருப்புற பொழுது இதை கண்டு புறஜாதியார் கண்டு நகைப்பார்கள். இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று தேவனை அவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். சோ நம்முடைய இதுல ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த காரியத்துல ஏன் நடக்கல, நம்ம ஒரு காரியத்துல மத்த எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளுக்கு பதில் தருகிறார். ஆனா இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், ஏன் இந்த இடத்த நம்மளால சுதந்திரிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது,
அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவ சாயலாக நம்ம கொஞ்சம் மாற வேண்டி இருக்குது. நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை தேவையா இருக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவையா இருக்குது. அந்த இடத்துல நம்ம அவங்கள மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. சோ அப்போ நம்ம நெடுநாளாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அது ஏன் இந்த காரியம் வரலன்னு அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் எதுல உங்களுடைய சாயலை நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன் டாடிகா, நான் எந்த இடத்துல நான் இதை சரின்னு நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன், சோ இதுல எனக்கு ஒரு விடுதலை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்துல நாம் கேட்கிற பொழுது தேவன் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நாம் ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் தேவ சாயலாக மாறலாம். இதுதான் நம்ம இந்த கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நாம் இந்த செய்தியை தான் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இது ஏதோ ஒரு நாள் செய்தி அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த சத்தியத்தை அபியாசப்படுத்தும் போது மாத்திரம்தான் நீங்க அந்த விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்க அபியாசப்படுத்தல என்று சொன்னா நம்ம எப்படியாக நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோமோ, இந்த சத்தியத்தை கேட்டோம், நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனத்தையும் நம்மளுக்கு கொண்டுட்டே வராது. நம்ம இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பிரயோஜனத்தை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்க இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையின்படி நம்ம நம்பணும். அப்பதான் நம்முடைய எண்ணத்திற்கும் அப்பால நடக்கிற அந்த தேவனுடைய திட்டம், அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில வரும். தேவனுடைய வல்லமை மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். சோ ஆண்டவரே நம்முடைய பரிகாரி, சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ, டெலிவரன்ஸா, ஹீலிங்கா நம்ம தேவன் நிச்சயமாக கொடுப்பார். யாருமே இந்த சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த இது ஓகே, இது எனக்கு நான் விழுந்ததுனால எனக்கு எஃபெக்ட் இல்ல, எனக்கு வயசு கூடிட்டு அதனால எனக்கு காலு வலிக்குது, கை வலிக்குது அப்படி என்று சொல்லி நம்ம எந்த சூழ்நிலைனாலும் நம்ம சத்தியத்திற்கு புறம்பான ஒன்றை நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கவே கூடாது. ஆனா வருகிற அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அந்த அப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளை அறியாம ஆமா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய, நம்மளை அறியாமலே நம்ம அதை நம்ப ஆரம்பிப்போம். சோ நம்ம அப்படி நம்ப கூடாது. தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நம்ம எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவருக்குள்ளே நாம் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மளை பூரணர் ஆக்கியிருக்கிறார். பூரணான குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவரின் நிமித்தம் அவரை நூடாக நாம் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். வியாதிக்கு விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் நல்ல ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இன்னைக்கும் அவர்தான் உதவி செய்யணும். நம்ம இம்மையில கஷ்டப்படுறதுக்காக நம்ம தேவன் நம்முடைய ஜீவனை வைக்கல. நம்மளுக்கு எந்த பற்றாக்குறையான ஒரு சீசன் வந்தாலும் அதனுடைய கிளைமேக்ஸ்ல நூறத்தனையான அறுவடைய எடுக்கிற ஜனமாகத்தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து விட்டு நாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 39 வசனங்கள் இருக்கிறது, வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாய் இருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்,
சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றையும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத பாவங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்கள். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே.
முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படுத்தி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவோம் ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த பகுதியிலே நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இனி ஒரு நம்மளுக்காக நம்முடைய காரியங்களுக்கு பரிதபித்து வேறொரு பலி நம்மளுக்கு செலுத்தப்பட தேவையே இல்லை என்று நாம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்தி இருக்கிறார்னு என்ன? கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறார் நம்மள. அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ஆவியினால நம்மள வந்து பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா நம்மள மாத்தி இருக்கிறார். அப்போ நம்ம வந்து குறைவு என்பதே நம்ம இடத்துல இல்ல. நம்மள குறைவாய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, நம்ம அந்த விழுந்து போன அந்த ஆதாமினுடைய குணாதிசயங்கள் நம்மிடைய இருக்கிறபடியினாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை, இல்லாதவைகளை, வேதனைப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசு உடனே கூட நாம் எழுந்து நான் உணவத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன், அவருடைய ஆவியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று நாம் நம்புவோம் என்று சொன்னால், நாம் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று இங்க அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இனி அந்த எந்த ஒரு காரியங்களும் நம்மள வேதனைப்படுத்தவே முடியாது. எப்படியாக தேவன் நம்ம அந்த அந்த படகுலே அங்கே வந்து அவங்க எல்லாம் சீஷர்கள் அந்த பக்கமாய் அவர்கள் படகிலே அவர்கள் போய்கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அங்கே புயலும் காற்றும் வருகிறது. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கார். ஆனா அவருடைய சீஷர்கள் தான், அவரோடு கூட அற்புதத்தை கண்டவர்கள் தான், தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் தான், தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தான். ஆனா அங்கே ஒரு காற்றும் புயலும் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிகிறது உங்களுக்கு விருப்பமானு கேக்குறாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல போய் எப்படியான கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. நான் சாவுறது உங்களுக்கு இதா இருக்கா? ஆண்டவர் இவர்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் காரியங்களை, சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். ஆனா இவர்கள் தேவனை குறித்து உரிய அறிவு இல்லாதவர்களாய், நன்றி இல்லாதவர்களாய், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் கண்டும் அதை காணாதவர்களைப் போல தேவனிடத்திலேயே போய் என்ன கேட்கிறாங்க, நான் ஐயரே நாங்கள் மடிகிறது உங்களுக்கு விருப்பமா என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலேயே போய் கேக்குறாங்க. அப்ப நாங்க மடியவா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படி என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. சோ இன்றைக்கு நம்மளும் கூட ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு இந்த நாளை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை விசிட் பண்ண போறீங்களா அல்லது ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு ஒரு மனவேதனையான காரியங்களோடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரத்தோடு தேவன் செய்த நன்மையை அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கலன்னு உடனே அந்த ஒரு காரியத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஆண்டவர் செய்த 9 காரியத்தையும் மறந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாய், நன்றி உணர்வு இல்லாதவர்களாய்
உலகமே போன மாதிரி, இந்த ஒரு விஷயத்துக்காக போன மாதிரி நம்ம அப்படியே புலம்புறதும் தேவனிடத்துல கேள்வி கேட்கறதும், இந்த சுபாவத்தை ஆண்டவர் மாற்றியே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் நன்றி கெட்ட ஜென்மமாய் நான் இந்த வாழ்க்கையில நான் இருக்கக்கூடாதப்பா. நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். இதோ எத்தனை தடவை நான் அழுதப்பா. ஆண்டவரே நான் எத்தனையோ காரியத்திற்கு, நான் அழுத காரியத்திற்கெல்லாம் இன்றைக்கு நீ ஜெபத்திற்கு பதில் தந்து வைத்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த காரியத்துக்கு பதில் நடக்கலன்னு உடனே ஏதோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார், எனக்கு சத்தத்தை அவர் கேட்பதே இல்லதை போல ஆண்டவர் அவர் எப்படி என்று சொல்லி நான் உங்களையே குறிச்சு, நான் உங்களுக்கிட்டயே இந்த முறுமுறுக்கிற சுபாவம் என்னை விட்டு வெளியேறணும் ஆண்டவரை என்று சொல்லி நீங்க இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. சோ ஆண்டவர் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கார், நம்மளை நல்லபடியாக நம்மளுக்கு வைத்திருக்கிறார். புதிதான ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக நம்மளை குறிச்சு பரிதபிக்காத ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுக்காக அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் நம்ம விழுந்து போனாலும் கூட நம்மளை எழுந்திருக்க பண்ண நம்மளுக்காக ஒரு ஆசாரியர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட நாம் இருப்போம். இந்த புதிதான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால, நம்ம கிருபாசன தண்டையில நம்ம எவ்வளவு நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம தகுதிப்பட்டவர்களாய் கிருபாசன தண்டையில போய் நம்ம வேணுங்கிறத தேவனிடத்துல கேட்டு நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். சும்மா போய் கேட்கறதுனால நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல விஜய் வின் பண்ணி அவர் இப்ப முதல்வர் ஆயிருக்கிறாரு, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவர்தான் கூடுதல் சீட்டு வாங்கிட்டாரு. அவருக்கு சிஎம்க்கு அவருக்கு அந்த ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். ஆனா அவருக்கு அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு மெஜாரிட்டி கையில இருக்கணும், மெஜாரிட்டி கையில இருந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெஜாரிட்டி நீங்க எங்களுக்கு காண்பிக்கணும், அப்பதான் நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் நம்ம செய்து வைப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஓகே 108 இருக்குது, ஓகே நாங்க போறோம். எத்தனை தடவை 3-4 முறைன்னு நான் நினைக்கிறேன், 4 முறை போறாங்க. ஆனா இவர் தான் சிஎம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவர் வின் பண்ணிட்டாரு, இவர் தான் சிஎம். ஆனா அவர் போய் என்ன செய்யறாரு, எங்களை ஆட்சி அமைக்க வைங்க, எங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு கேக்குறாரு. ஆனா குடுக்கல. எல்லாரும் அதை என்ன இப்படி அலக்களிக்கிறாங்க, பின்னாடி பிகைந்தது என்னவோ நடக்கும். அது பொலிட்டிக்ஸ் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நான் சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னப்ப, அவர் கையில 108 சீட்டு இருக்கிறவங்கள விட அவருக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா போனாரு ஆட்சி அமைக்க சொல்லி. ஆனா அங்க சட்டம் என்ன சொல்லுது, நீங்க வரும் பொழுது நீங்க எங்களுக்கு அந்த 118 சீட்டோட நீங்க உங்களுக்கு யார் யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு லீகல் லெட்டர் வேணும், அந்த அந்த நம்பர்ஸ் எங்களுக்கு ப்ரூஃபோட கொண்டுட்டு வாங்க, அப்ப நீங்க கேளுங்க, நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம்னு சொல்றாங்க. அதே போல 3வது முறையோ 4வது முறையோ அவர் போற பொழுது எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா கட்சிகள்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி, இவரும் மீடியாஸ்ல போய் அந்த கட்சிகளை எல்லாம் பார்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே மீடியால வந்துருச்சு, கையில லெட்டர் வந்துருச்சு. அப்ப போய் கேக்குறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, ஈவன் தோ சண்டே, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட அங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க எத்தனையோ பிரேயருக்கு போகலாம், எத்தனையோ பாஸ்டர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம், எத்தனையோ நீங்களே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கலாம், நீங்களே விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஆனா இங்க என்ன இந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னா, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். ஏன்னா உங்களையே நீங்க நம்ப முடியாது, உங்க சிந்தனை எவ்வளவு கேடுகட்டு நீங்க சிந்திக்குது. இது வெளியில யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நம்மளே ஐயோ நான் இவ்வளோ இப்படி எல்லாம் மற்ற நம்ம காரியம் நடக்கும் பொழுது மற்றவர்கள் மீது கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ வெளியே சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய
சிந்தனையிலே வந்து போகும். ஆனா இந்த துர்மனச்சாட்சியை கூட, இந்த கெட்டு போன இந்த சிந்தையுடையவர்களை, நம்மள பாவிகளா இருந்த நம்மள, இருளின் அதிகாரத்துல இருந்த நம்மள வெளியே சொல்லி, இப்படி எல்லாம் என் சிந்தனை வந்துச்சுன்னு கூட வெளியே சொல்ல முடியாத கேடுகட்ட நம்மளைத்தான் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்மளை தெளிக்கப்பட்டு தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி அங்கே என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை சுத்த இருதயம் உள்ளவர்களாய் தெளிக்கப்பட்ட அவருடைய இந்த துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறது வெறும் தண்ணியில மாத்திரம் முழுகி எந்திரிச்சோம்ங்கிறது அல்ல, நம்மளை கழுவப்பட்டிருக்கிற அந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கழுவப்பட்ட சரீரத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் மாய்மால இருதயத்தோடு அல்ல. அப்பா, நான் இப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன், என் சகோதரனை மன்னிக்க முடியல, என் வீட்டுல சமாதானமா என்னால பேச முடியல, நீ சொன்ன அன்பை என்னால காட்ட முடியல ஏசப்பா, ஆனாலும் உம்முடைய ரத்தம் என்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நானும் உம்மை போல மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி, நீங்க உங்களுடைய பலவீனத்திலையும் நீங்க உண்மையுள்ள இருதயத்தோடு, இந்த பரிசையினை போல அல்லாமல் நீங்க உங்களுடைய இருதயத்தை உள்ளதுபடி உங்களுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். நீங்க இதுதான் இந்த குவாலிபிகேஷன், இதுதான் இந்த செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்டோட கூட, இந்த ரெக்குயர்மெண்டோட கூட நீங்க கிருபாசன தண்டையில நீங்க போய் ஜெபிக்கிற பொழுது, நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலும் போதும், அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தே தீரும். ஆனா எப்படி இந்த கையில வெறும் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி 3 தடவை போய் ஆளுநரையே மீட் பண்ணாலும் கூட அங்கே நம்ம வேணுங்கிற பதில் கிடைக்காது. அதே போல நீங்க எத்தனை தடவை நீங்க ஜெபித்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம நீங்க ஜெபித்தீங்கன்னா நிச்சயமா நீங்க இயேசுவானவரே முன்னால நின்னு உங்களுடைய இதை வாங்கினாலும் கூட அங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன செய்யாது, வராது, ஜெபத்திற்கு பதில் வராது. சோ இன்றைக்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. சோ நேரம் அதிகமானபடினால் நான் இதோடு கூட நான் நிறுத்திக் கொள்கிறேன். சோ இன்றைக்கு உங்களை எக்ஸாமின் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் இனி நம்மளுக்கு பழி செலுத்தப்பட வேண்டியது இல்லை. நம்மளுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஜீவனுள்ள புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மார்க்கத்தினூடாக நம்ம இயேசுடைய ரத்தம் எனக்கு இப்படி பண்ணுச்சு, எங்க வியாதியில இருந்து நீக்கிட்டாரு, அவர்தான் பரிகாரி, அவர்தான் என் ரட்சகர், ஆகா ஓஹோ என்று சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கேலி கூத்தாகவும், எப்பொழுதும் மற்றவர்கள் நம்ம பார்த்து பாவப்படுகிற கூட்டமாய் இல்லாத படிக்கு தேவன் இவர்களோடு உண்டு, இவர்கள் தேவனோடு உண்டென்று பார்க்கிற ஜனங்கள் புறஜாதியார் சாட்சி சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அமையணும். நம்ம போகிற ஒவ்வொரு சீசனுடைய கிளைமேக்ஸும் தேவனுடைய கரம் வெளிப்படணும். அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ வரணும். சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் நடக்கணும். இதுவரை கேட்டிராத கண்டிராத அற்புதங்களும் அதிசயங்களும் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டதின்படி இந்த செக்லிஸ்டோடு கூட நம்முடைய அந்த அரியணைய, அந்த மெர்சி சீட்டை நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம போகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட நீங்க தேவனிடத்துல நீங்க எதை கேட்டாலும் நீங்க பிதாவை முன்னிலைப்படுத்தி இயேசுனுடைய நாமத்தினூடாக பிதாவை முன்னிலைப்படுத்தி கேட்கிற ஸ்தோத்தரிக்கிற எல்லாவற்றிலும் தேவன் நம்மளுக்கு பதில் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ கேட்ட யாவருக்குள்ளும் அப்பா, இதோ இந்த விசுவாசத்தின் பூரணத்தை உண்டு பண்ணுங்க. இதோ துர்மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே, நாங்கள் கழுவப்பட்ட இருதயம் உடையவர்கள் ஆண்டவரே, குமாரனுடைய ரத்தத்தினாலே நாங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே இந்த புதிதான மார்க்கத்துக்குள்ளே ஆண்டவரே, இதோ இந்த எபிரேயர் 10:22 படி நாங்கள் விசுவாசத்தோடு கூட
ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இதோ உங்களுடைய ஜலத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட ஜனம். ஆண்டவரே மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே நீக்கப்பட்ட உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவப்பட்ட இருதயமுள்ள ஜனம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் சுவாமி. ஆண்டவரே இதை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஆண்டவரே இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, வியாதி படுக்கையிலே இருக்கிறவருடைய வாழ்க்கை மாறுவதாக. இதோ I sent the word right now, be healed completely in the name of Jesus. இதோ ஆண்டவரே, இதோ நீங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். இதோ வார்த்தையினாலே வியாதியை துரத்துவோம் என்ற அதிகாரத்தை கொடுத்தவர். ஆண்டவரே பலவீனங்கள் ஓடி போவதாக. இந்த சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள், உணர்வுகளினாலே நம்புகிற காரியங்கள், ஆண்டவரே சத்ருவானவன் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே அவமாய் போவதாக. இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற வல்லமை, விடுதலை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் பரவி பாய்வதாக. இதோ இந்த ஜீவன் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, இதோ இந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்வடையட்டும் என்ற தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆண்டவரே இருதயங்கள் ஆண்டவரே செயல்படட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே லங்ஸ், ஆண்டவரே லங்ஸ், லிவர் எல்லாம் பெர்ஃபெக்டா ஹீல் ஆகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே பிறவி குட, ஆண்டவரே இதோ குருடருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பிறவி முடுவருடைய கால்கள் ஆண்டவரே இதோ எழுந்து குதித்து தேவனுடைய நாமத்தை சொல்லுவார்களாக சுவாமி. ஆண்டவரே செவிகள் திறப்பதாக. இதோ எப்பத்தா என்று நான் பேசுகிறேன். சுவட்டு தன்மைகள் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ நாங்கள் விசுவாசத்தோடு கூட, நாங்கள் பூரண நிச்சயத்தோடு கூட நாங்கள் வந்து ஆண்டவரே உங்களிடத்துல கேட்கிறபடினாலே இதோ அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக பகப்புள்ளாக நன்றாக ஒரு கடினமான ஒரு ஜெபத்தை எடுத்து கூறுனீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கர்த்தர் அவருடைய ரட்சிப்பு மூலமாகவும் அவருடைய பரியந்த அந்த அவர் சிந்தன ரத்தத்தினால எங்களுக்கு ரட்சிப்பு மட்டுமில்லை, எங்களுக்கு பலவீனத்திலிருந்து சுகமும் தருகிறார் என்றபடியா உங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தையை நன்றாக உபயோகித்து நீங்கள் கடினமாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். God bless you. அடுத்ததாக நான்